அன்பான மக்களே வணக்கம். மீண்டும் விஎஸ் சந்தன்ராஜ். இஇ 5 ஈஸி இங்கிலீஷ் பாகம் 5 L5 அதாவது லெசன் 5. இப்போ நம்ம பி குடும்பத்தில் பி குடும்பம் அப்படின்னா பிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பெரிய வினைச்சொல் லிஸ்ட்டே பட்டியலே இருக்குது. அதை நான் போன வகுப்பில் உங்களுக்கு என்னென்ன வார்த்தை இருக்குது, ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பி குடும்பத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, பி குடும்பத்தை படிக்காமல் டென்சஸ் படிக்க முடியாது. சரியா? பி குடும்பம் ஈஸியாக இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் டென்சஸ் சூப்பராக படிக்கலாம். அப்போ பி குடும்பத்தை எப்படி படிக்க போகிறோம்? நான் உங்களுக்கு ஒரு 10 வாய்ப்பாடு சொல்லி தருவேன். சின்ன சின்ன வாய்ப்பாடு. இந்த 10 வாய்ப்பாடு நீங்கள் படிச்சிங்கன்னா 12 டென்ஸுக்கும் 12 சூத்திரங்கள் சொல்லி தருவேன். அதாவது மேத்ஸில் நிறைய சூத்திரங்கள் உண்டு. அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் ஒரு தமிழ் வாக்கியத்தை சொன்னால் அதில் என்ன வார்த்தை இருக்குது, அதுக்கு எத்தனை சூத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக எளிதாக கண்டுபிடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அழகான மெத்தடை சொல்லி தருவேன். ஸோ வித்தவுட் பீயிங், WOனா வித் அவுட், இல்லாமல், பீயிங் இல்லாமல், நோ டென்சஸ். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரினா ஒரே ஒரு வாய்ப்பாடை நான் சொல்லித்தரேன். இந்த வாய்ப்பாடை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பாடு தான் 10 வாய்ப்பாட்டுக்கும் வரும். இந்த வாய்ப்பாடை வச்சு தான் நீங்கள் எந்த வார்த்தைக்கும் இங்கிலீஷ் எழுத முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஐ ஆம், நான் இருக்கிறேன். சரியா? ஐக்கு ஆம் தான். இவங்களை பிரிக்க முடியாது, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. சரி, அடுத்தது வி, தே, தீஸ் பாய்ஸ், இது எல்லாத்துக்கும் இவைகள் எல்லாம் பன்மை, அதனால் ஆர் போட்டிருக்கிறேன். சரியா? அதனால் பாருங்கள், வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். தீஸ் ஆர், இவைகள் இருக்கின்றன. தீஸ் தனியாக வந்தால் இவைகள். அதே இது அஜெக்டிவாக மாறும்போது தீஸ் பாய்ஸ், நீங்கள் என்னென்ன வார்த்தைனாலும் பயன்படுத்தலாம். தீஸ் ட்ரீஸ், இந்த மரங்கள். தீஸ் பாய்ஸ், இந்த பையன்கள். அடுத்து ஆர், பன்மை வார்த்தை. இந்த பையன்கள் இருக்கின்றனர், இருக்கின்றன கிடையாது. சரியா? ஸோ அண்ட் ஆல் புளூரல் வித் ஆர்னு போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன புளூரல் பயன்படுத்தினாலும் அதுக்கு ஆர் தான் போடணும். இப்போது ரவியும் ராஜாவும், ரவி அண்ட் ராஜா ஆர், ரவியும் ராஜாவும் இருக்கிறார்கள். சேர் அண்டு டேபிள், சேர் அண்ட் டேபிள் ஆர். ஏ சேர் அண்ட் ஏ டேபிள் ஆர், ஒரு நாற்காலியும் ஒரு மேசையும் இருக்கின்றன. இல்லை, இவைகள் இருக்கின்றன மாதிரி அவைகள் இருக்கின்றன வந்துடும். ஏன்னா 2 பொருளாயிருது இல்லையா? ஸோ நீங்கள் எந்த புளூரலை பயன்படுத்தாலும் ஆர் போடுங்க. அதுக்கு இருக்கின்றன இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதுக்கு முந்தின பாடத்தை எடுத்து பாருங்கள். இருக்கி, ரேனா, ரோமா, ராயா, ரீர்களா, ரார்களா, ரணவா, இருக்கிறனவா, ரானா, ராளா, ரதுவான்னு சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் காட்டி கொடுத்துரும். ஸோ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலாம் என்கிட்ட கேளுங்க. அப்புறம் ஒருமைக்கு வாரம் அந்த வாய்ப்பாடு முடிய போகுது, அவ்வளோதான். ஹீ, ஷீ, ரவி, சீதா, பென், ஃபேன், ட்ரீ, இதில் ஒத்தொத்த பொருள், அதனால் இஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஹீ இஸ், அவன் இருக்கிறான். ஷீ இஸ், அவள் இருக்கிறாள். ரவி இஸ், ரவி இருக்கிறான். சீதா இஸ், சீதா இருக்கிறாள். பென் இஸ், பேனா இருக்கிறது. ஃபேன் இஸ், விசிறி இருக்கிறது. ட்ரீ இஸ், அதாவது எல்லா வார்த்தைக்கும் அந்த இஸ்ஸுங்கிற வார்த்தை புது வார்த்தை. புது வார்த்தைன்னா இதெல்லாம் ஒருமையாக இருக்கனால இஸ் போடுவோம். பன்மையாக இருந்தால் ஆறு போடுவோம். சரியா? ட்ரீ இஸ், மரம் இருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கண்ணில் படுற எல்லா பொருளுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? இஸ் போடலாம் அல்லது ஆறு போடலாம். சரியா? இப்போ ஒரு பேக் இருக்குது. ஏ பேக் இஸ், ஒரு பை இருக்கிறது. ஏ ஸ்டூல் இஸ், ஒரு ஸ்டூல் இருக்கிறது. ஏ ஃபுட் மேட் இஸ், ஒரு மிதியடி, அந்த கால் மிதிக்கிறது இருக்கிறது. இப்போ 3 இருக்குது இல்லையா? 3 மேட்ஸ் ஆர் தேர், 3 மிதியடிகள் இருக்கின்றன. அப்புறம் ஒரு டவல் அங்கே தொங்குது. சரியா? அது பக்கத்தில் அங்கே அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏ டவல் இஸ், ஒரு துண்டு இருக்கிறது. அங்கே ஒரு 2-3 கர்ச்சிப் தொங்குது மேலே கொடியில். ஸோ 2 கர்ச்சிப்ஸ் ஆர், 2 கைக்குட்டைகள் இருக்கின்றன. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் ஒருமைனா இஸ்ஸை போடு, பன்மைனா ஆரை போடு. சரியா? இதுக்கு மேலே எனக்கு புரியலாம், பேசாமல் மண்டையை போட்டுரு.
சரி, அடுத்து இந்த பாடம் முடியுது பாருங்கள். இந்த ஒருமையாக வந்தாலும் பன்மையாக வரும் அப்படிங்கிறதுல வந்து யூ ஆர், யூனா நீ ஒருத்தன், அது சிங்குலர், ஆனால் நீ இருக்கிறாய், அதுக்கு ஆர் தான் வரும். யூ இஸ் கிடையாது, மறுபடியும் ஒரு யூஆர் இருக்குது, நீங்கள் இருக்கிறீர்கள். சரியா? அப்போ ஒரு ஆள் வந்தாலும் ஆறு, பன்மை வந்தாலும் ஆறா அப்படின்னா அது ஏன் அப்படி அந்த அநியாயம் அப்படின்னா அது அப்படி தான், அதுதான் இங்கிலீஷ். சரியா? தமிழை ஏன் செம்மொழிங்கிறோம்? தமிழில் குறையே கிடையாது. இங்கிலீஷ் ஏன் செம்மொழின்னு சொல்லலை? இங்கிலீஷ் வந்து விளங்காத மொழி. சரியா? அதாவது தமிழில் நீ வீட்டில் எத்தனாவது பையன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். இங்கிலீஷில் நீ எத்தனாவது பையன் கேட்குறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதை விளக்கி உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனோ இருக்கிறாங்க, நீ அதில் எந்த வரிசையில் பிறந்த அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி பேசினா தான் நான் வந்து ஐ வாஸ் பார்ன் ஆஸ் செகண்ட், நான் இரண்டாவதாக பிறந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். தமிழ் மாதிரி நீ எத்தனாவது பையன், நீ எத்தனாவது பொண்ணுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் கேட்க முடியாது. இதுதான் இங்கிலீஷுடைய கேவலமான நிலைமை. தமிழ் மொழி செம்மொழி, தமிழை படிங்க. இப்போ நீங்கள் இங்கே இங்கிலீஷ் படிக்கும்போது நான் உங்களுக்கு தூய்மையான தமிழையும் சொல்லித்தரேன், தயவுசெய்து படிங்க. தமிழும் தெரிய மாட்டேங்குது, ஒரு விளக்கமாரும் தெரிய மாட்டேங்கிறவனுக்கு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் தமிழையும் கற்றுக் கொடுக்கும், ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுக்கும். எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்கும். தயவுசெய்து படிங்க படிங்க படிங்க. இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம், ஆனால் ஆங்கில மொழி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு. படிச்சுக்கோங்க. சரியா? நன்றி நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். குட் நைட். இரவு வணக்கம். இதில் தான் டவுட் இருக்கா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிடலாம், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கிடலாம். சரியா? பி குடும்பம் இதை வச்சு தான் விளையாட்டு இருக்குது. இப்போ வந்து அயம்னு இருக்குல்ல, இந்த அயம் வந்து மாற்றி போடுவேன் நாளைக்கு. ஆமை அப்படின்னா நான் இருக்கிறேனா கேள்வியாக மாறிடும். அதோட ஒரு வார்த்தை சேர்க்கணும், அப்போ இன்னும் அந்த வாக்கியம் பெருசாகும். இன்னொரு வார்த்தை சேர்க்கணும், அட்வர்ப் சேர்க்கணும், அந்த வாக்கியம் இன்னும் பெருசாகும். இந்த அயம்ங்கிற வார்த்தையை வச்சு 2 பக்கம் நீளம் எழுதலாம். நீங்கள் பரீட்சை எழுதும்போது நான் சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷை வச்சு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் கமா போட்டு ஐ ஆம் எ பாய் ஹூ இஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர் ஹூ வாஸ் பார்ன் இன் தென்காசி விச் இஸ் நியர் குற்றாலம் வேர் தெர் இஸ் லாட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன வாக்கியத்தை சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா திருத்திரம் மண்டை குழம்பி பேசாமல் 100க்கு 110 மார்க் போட்டு ஊரை விட்டே ஓடிடுவான். சரியா? கிணத்த காணுஞ்சோன்னா போலீஸ்காரன் வேலையை விட்டுட்டு ஓடணும்னு அந்த கதை தான். அதனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் அதை திரும்ப படிக்கணும் ராஜா. அம்மா தாய்மாரே, வருங்கால தாய்மார்களே, வருங்கால தகப்பன்மார்களே, உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இங்கிலீஷ் கஷ்டமே கிடையாது, எளிதான முறை. இதை நீங்கள் படிங்க. நாளைப்போ நீங்கள் சிஎம் ஆனால் தமிழ்நாட்டுக்கே இதை வச்சு மாடலாக வச்சு 3ஆம் கிளாஸ்க்குள்ளே சுத்தமான இங்கிலீஷ் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துடலாம். அப்புறம் இங்கிலீஷ்காரனே பயந்து ஓடிடுவான், நம்மகிட்ட எவனும் பேச முடியாது. அந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்கும். நல்லா புரியும், நல்லா படிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.